அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எப்போ சார் ஆரம்பிக்கும் இப்படிங்கிற மாதிரி சந்தேகம் நிறைய இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் பொதுவாகவே கவுன்சிலிங் ஆரம்பிங்க அப்படின்னா ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு ஒரு வாரம் முன்னாடி தான் நடக்குங்க. ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷனே வரல. அப்போது லாஸ்ட் இயர் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் எப்போ நடந்தது? ஜூலை 25ஆம் தேதி. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஜூலை 20ஆம் தேதி. அப்போது பொதுவாகவே ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டேட் கோட்டாவுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரேங்க் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா தான் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் முடிஞ்சு ஒரு வாரத்தில் ஸ்டேட் கோட்டா நடக்குங்க. அப்போது இந்த வருஷம் ஸ்டேட் கோட்டா நோட்டிஃபிகேஷனே வரல. அப்போ ஸ்டேட் கோட்டா நோட்டிஃபிகேஷன் வரல. அப்போது இதுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போது எல்லாமே டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ஸ்டேட் கோட்டா டிலே ஆகும் கண்டிப்பாக. அப்போ ஸ்டேட் கோட்டாவுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் ஆல் இண்டியா கோட்டா நடத்துவாங்க. என்ன காரணம்? ஆல் இண்டியா ரவுண்டு 1 முடிஞ்சாச்சுன்னா ஸ்டேட் கோட்டா நடத்தணும். ஸ்டேட் கோட்டா முடிச்சதுக்கப்புறம் தான் ஆல் இண்டியா ரவுண்ட் 2 நடத்த முடியும். பட் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு குழப்பத்தை தான் உருவாக்குச்சுங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி ஹாஸ் நாட் yet notified the NEET UG PG கவுன்சிலிங் ஷெட்யூல். MCC அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Medical Counseling Committee under Directorate of Health Services has not announced notified the counseling schedule for UG and PG ன்னு சொல்லிட்டேன். The counseling schedule for NEET UG and PG is announced on the website. MCC வெப்சைட்ல தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. After the finalization of the seat matrix. சீட் மேட்ரிக்ஸ் ஃபைனலைஸ் பண்ணாதான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. சீட் மேட்ரிக்ஸ் ஒன்று ஃபைனலைஸ் பண்ணலை. 2021 19th January 22 நடந்தது. 2022 அக்டோபர் 11ஆம் தேதி நடந்தது. 2023 ஜூலை 20ஆம் தேதி நடந்திருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. பட் இந்த டேட்ல தான் நடந்ததுங்க. ஃபார் த இயர் 2024 NMC has communicated its schedule for the finalization of the seat matrix தான் சொல்லியிருக்காங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸ் எப்போ ஃபைனலைஸ் பண்ணுவாங்க? 3rd week of ஜூலைல தான் சீட் மேட்ரிக்ஸ் ஃபைனலைசேஷன் ஃபார் யூஜி அண்ட் பிஜி சீட் மேட்ரிக்ஸ் ஆகஸ்ட் 2nd வீக்ல தான் பிஜிக்கு சீட் மேட்ரிக்ஸ் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அப்போ சீட் மேட்ரிக்ஸ் ஃபைனலைஸ் பண்ணுறக்கே ஜூலை 3rd week ஆகும் அப்படின்னா கவுன்சிலிங் ஜூலை லாஸ்ட் வீக்கில் தான் நடக்குங்க. லாஸ்ட் இயர் ஜூலை 3rd weekல நடந்தது. அப்போது இந்த வருஷம் ஜூலை லாஸ்ட் வீக்கில் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடக்கும். ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 1st வீக்கில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ கவுன்சிலிங் அப்படிங்கிறது கிளாரிஃபைட் தட் MCC has not notified the கவுன்சிலிங் ஷெட்யூல்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஜூலை மாதம் லாஸ்ட் வீக்கில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஆகஸ்ட் 1st வீக்கில் நடக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டே இருக்கும். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.